வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நாம் முழு நேர ஆப்ஷன் ட்ரேடராக தான் இருக்கோம். அதுவும் ஆப்ஷன் செல்லராக தான் நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையராக இருந்து பல லட்சங்களை இந்த மார்க்கெட்டில் இழந்து நீங்கள் என்ன தப்புலாம் பண்ணுவீங்களோ அந்த தப்பு எல்லாத்தையுமே 2007 கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அதே தவறுகளை நான் பண்ணி நிறைய பணத்தை இந்த பங்குச்சந்தையில் இழந்து தான் இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நாம் இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்களும் அதே தவறு செய்து அவ்வளோ பணத்தை நீங்கள் இழந்து கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நாம் நிறைய விஷயங்களை இந்த பங்குச்சந்தையை பற்றின அவேர்னஸை தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு புரியும் வகையில் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பையிங்கில் வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மின்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரியான ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதில் சில விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்குது. அதை நீங்கள் கடைபிடிக்கலை அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப ஆபத்தான விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, ஆப்ஷன் செல்லிங்கில் எங்கே வேணாலும் செல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் எங்கே ப்ளே பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கனாக்கா ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அயன் ப்ளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்திங்கனாக்கா நீங்கள் நேராக போய்ட்டு ஆப்ஷாவில் பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் எப்பயுமே சொல்கிற மாதிரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதில் நமக்கான சில விஷயங்களை நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வழியை வகுத்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்கி நீங்கள் பயனடையலாம். அதே போல் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரஸிவ் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க அட் த மணியில் தான் செல் பண்ணணும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும் சரி, அட் த மணியில் மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணணும். ஃபார் ரிஸ்கி ட்ரேடர் நான் கொஞ்சம் சேஃப் ட்ரேடர் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் மட்டும்தான் ப்ளே பண்ணணும். அவுட் ஆஃப் த மணியில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க இந்த மணியில் தான் ட்ரேடே எடுக்கணும். அட் த மணி, அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ரீமியம் கரைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். ரிஸ்கி ட்ரேடர் மட்டும்தான் அட் த மணியில் ட்ரேட் எடுக்கணும் நண்பர்களே. அதே போல் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரஸிவாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியில் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ப்ராப்பரான எட்ஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களுடைய கேபிட்டல் வைப் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா அதே நேரத்தில் அவுட் ஆஃப் த மணியில் தானே செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இருக்கிற பிரீமியத்தெல்லாம் செல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நாள் நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். 10 ரூபாயாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணதில் போய் நீங்கள் எட்ஜே எடுக்க முடியாது. 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் எட்ஜ் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எட்ஜே இல்லாமல் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணி வச்சுருப்பீங்க. மார்க்கெட் சூட்டப் ஆச்சு அப்படின்னா 350 ரூபா 400 ரூபான்னு சொல்லிட்டு ப்ரீமியம் போயிடும். அப்போது நீங்கள் 35 நாள் 10 ரூபாயை எடுத்திருப்பீங்க, ஒரே நாளில் 350 ரூபாய்க்கு போயிடும். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணணும், அட் த மணியில் ட்ரேட் பண்ணணும். எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது நண்பர்களே. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா
எட்ஜ் இல்லாமல் செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கேபிட்டல் வைப் அவுட் ஆகும். சரிங்க சார், ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் உள்ள ஏன் தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நல்லாவே தெரியும், நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தினாக்கா 15% மேலே போயிடுச்சு. மார்க்கெட் ரொம்ப ஹைலி வாலடைல் மார்க்கெட். அது எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பின் நிஃப்டியாக இருக்கட்டும், அசால்ட்டாக மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டிலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் 1000 பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரணமாக அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வருது. அதே நேரத்தில் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மூவ் ஆனவே பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சைடில் ஒரு 250 பாயிண்ட் மூவ் ஆகுது, லோயர் சைடில் ஒரு 250 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற மார்க்கெட்டில் நான் ஆப்ஷன் பை பண்ணுறேன்னு பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுத்துருவீங்க 10 to 15 பாயிண்ட், 10 பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும், ஈஸியாகவே தெரியும். நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருமே 10 to 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 25 to 30 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க நண்பர்களே. நீங்கள் என்ன தான் ட்ரேட் எடுத்தாலும் 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் காட்டுவான். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, மார்க்கெட் இந்த பக்கம் போய்ட்டு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிப்பான். நிஃப்டி நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டை காட்டுவான், இந்த பக்கம் போய்ட்டு 50 பாயிண்ட் போய் ஸ்டாப் லாஸ் அடிப்பான். வேகமாக டார்கெட்டை நோக்கி போகிற மாதிரி போகும். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இல்லை நான் அவசரப்பட்டு நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே பார்த்தோன்னா வேறு லெவலில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பான். ஸோ இதுதான் இன்றைக்கி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் நீங்கள் 50,000 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேவில் நீங்கள் 50,000 லாஸில் இருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளார வந்து உட்காந்த உடனே அந்த எமோஷனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியறது கிடையாது. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து நம்ம பணமாக யாருமே மதிக்கிறது கிடையாது. அது ஒரு நம்பராக பார்த்து நம்மளுடைய பணத்தை எண்ட் ஆஃப் த டே லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வலியும் வேதனையும் நம்மளை வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு உணர்த்துது. அடுத்த நாள் நம்ம எழுந்திருக்கிறப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் சரியாக ட்ரேட் பண்ணணும், நம்ம கண்டிப்பாக வந்து நேற்று பண்ண தப்பெல்லாம் இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனோடு தான் போய் நம்ம உட்காரோம். லைவ் மார்க்கெட்டில் உட்கார்ந்த உடனே நம்ம நினச்ச விஷயங்கள், நம்ம யோசித்த விஷயங்கள், நம்ம திங்க் பண்ண விஷயங்கள், நம்ம படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்போதும் போல் நேற்று என்ன தப்பு பண்ணமோ அதே தப்பை தான் இன்றைக்கி திருப்பி பண்ணுற நண்பர்களே. இதை எல்லாமே ஆப்ஷன் பையிங்கில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எல்லாருமே லாஸ்லேயே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நண்பர் என்கிட்ட பேசுகிறாரு, கடந்த 2 வருஷத்தில் 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காராம். சாதாரண பணமாக 20 லட்ச ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நம்ம சம்பளம் மாதிரி கணக்கு. ஸோ அவ்வளோ பெரிய கேபிட்டல் இழந்திருக்காரு. அவர் ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு. நிறைய பணத்தை நான் இழந்துட்டேன் சார் இந்த பங்கு சந்தையில், குறிப்பாக அது ஆப்ஷன் பையிங்கில் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், 5,000 10,000 20,000 50,000 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராஃபிட் வரும். லாஸ் வந்தாலும் கொஞ்சமாக தான் வரும். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் தன்னோட கேபிட்டலை 3 மாதம் 4 மாதத்துலேயே டபுள் பண்ணியிருக்காங்க. நான் என்னங்கிறேன்னா 1 வருஷத்தில் டபுள் ஆகட்டுங்க, 2 வருஷத்தில் டபுள் ஆகட்டுங்க. ஆனால் உங்களுடைய பணம் உங்கள் கையில் தானே இருக்குது. வளர்ச்சி பொறுமையாக இருக்கட்டும். நம்ம சரியான பாதையில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க தான் போகுது. நம்ம ராங் திசையில் போனோம்னா தான் நமக்கு வந்து தோல்வி வரப்போகுது. ஸோ அதனால் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சின்ன 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 ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் நண்பர்களே. ஸோ அதனால் நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங் இதில் என்னென்னா நீ நிறைய வந்து ஒரு பேஷன் ஆகி போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், 1 நிமிஷம் கேண்டில் வச்சு பண்ணுறேன், 3 நிமிஷம் கேண்டில் வச்சு பண்ணுறேன், 5 நிமிஷம் கேண்டில் வச்சு பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் ஹையர் பிரேமுக்கே போகிறது கிடையாது யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா. வேகமாக ஒரு நாளைக்கு 40 ட்ரேட் 50 ட்ரேட் 100 ட்ரேட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரோக்கரேஜ் கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வராது. நீங்கள் எண்ட் ஆஃப் த டேயில் உட்காந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளோட செபியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஷன் செல்லருக்கு சாதகமாக தான் எல்லா சட்டத்திட்டங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, சரிங்க சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கேபிட்டலை 4 மாதத்தில் டபுள் ஆகிக்கலாம், 1 வருஷத்தில் டபுள் ஆகிக்கலாம், 2 வருஷத்தில் டபுள் ஆகிக்கலாம்னு சொல்கிறீங்களே, என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம், நம்மளுடைய கோர்சஸ் வீடியோஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம். எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கோர்சஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமை கம்பல்சரி மிட் கேப் நிஃப்டியில் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா மண்டேயில் மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி, டியூஸ்டேவில் பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வெனஸ்டேவில் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, தேர்ஸ்டேவில் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஃப்ரைடேயில் பேங்க் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. அப்போது எல்லா நாளும் நமக்கு தீபாவளி தான்.
என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு நஷ்டம் வரும். நஷ்டம் வராத ட்ரேடே கிடையாது. பங்குச்சந்தை அப்படிங்கிறது லாபம் நஷ்டம் ரெண்டுமே கலந்த ஒரு இடம் தான். ஸோ லாஸே இல்லாத ட்ரேடோ, லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜியோ, லாஸே இல்லாத மெத்தடோ பங்குச்சந்தையில் கிடையவே கிடையாது. அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நாம் சொல்லி கொடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எல்லா எக்ஸ்பைரியில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஆப்ஷன் செல்லர் எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன இண்டெக்ஸ் எக்ஸ்பைரியோ அந்த எக்ஸ்பைரியில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன ரிஸ்க் எடுப்பீங்க? ஒரு நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, இல்லை 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் பை பண்ணுறவங்க 100 குவான்டிட்டி கம்மியாக யாருமே பண்ணுறது கிடையாது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க மட்டும் தான் ஒரு லாட் பண்ணுறாங்க. மீது எல்லாமே 100 குவான்டிட்டி, 200 குவான்டிட்டி, 500 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 1000 குவான்டிட்டி 20,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. ப்ராஃபிட் வந்தாலும் 20,000, லாஸ் வந்தாலும் 20,000 வச்சுக்கோங்க. அந்த 20,000 ரிஸ்க்கை நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களால் எவ்ரிடே 20,000 உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பயமே இல்லாமல், டென்ஷனே இல்லாமல், மார்க்கெட் நீ எங்கேயாவது போய் சுற்றிக்கிட்டு போ அப்படிங்கிறத உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய கோர்ஸை பை பண்ண நண்பர்கள் தயவு செஞ்சு நம்மளை வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிற விஷயமும் அதுதான், நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சொல்கிற விஷயங்களும் அதுதான். தயவு செஞ்சு ஆப்ஷன் செல்லிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் போயிட்டு எமோஷன் ஆகிட்டு பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. சில நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், ஒரே நாள் மொத்த ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கிட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கேபிட்டலையும் எடுத்துக்கிட்டு போகும். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை நண்பர்களே. தயவு செஞ்சு யார் எதையாவது பண்ணிட்டு போட்டோம், மற்றவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கவே பார்க்காதீங்க. அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், அவன் 20,000 ப்ராஃபிட் பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு 50,000 ப்ராஃபிட் பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறான், 1,00,000 ப்ராஃபிட் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன வருதோ அதை அவன் பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் ஒத்து வரல அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங்கை சத்தியம் பண்ணிவிட்டு தூக்கி ஓரம் போடுங்க. ஆப்ஷன் செல்லிங் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரிடே 2,000 ப்ராஃபிட் பண்ணுங்கள். 20 நாள் உங்களால் 40,000 சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு பெரிய கேபிட்டல்லாம் தேவையே கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணணும் அப்படின்னா 40 to 45,000 இருந்தால் போதும். ஒரு லாட் செல் பண்ணுறதுக்கு, நிஃப்டியை செல் பண்ணுறதுக்கு 60,000 65,000 இல்லை 70,000 அதிகபட்சம் இருந்தால் போதும் நிஃப்டியை செல் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நமக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக தான் நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய கோர்ஸை வாங்கி பயன்பெறாத நண்பர்கள் கோர்ஸை வாங்கி பயனடைங்க. நம்மளுடைய ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். 3,900 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீஸே கிடையாது. இன்றைக்கி ஒரு எல்கேஜி எடுத்துகிட்டு போய் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கூட 75,000 80,000 அவங்க என்ன சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆவும் ஏபிசிடி தான் சொல்லி தர போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம 75,000 ஃபீஸை கட்டி நாம் படிக்க வைக்கிறோம். அது தவறும் கிடையாது, அது நமக்கு தேவை, அத்தியாவசியமானது. அது ஏன் அப்படின்னா கல்வி மட்டும் தான் எதிர்காலத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல பாதையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். பங்குச்சந்தையும் அப்படி தான் நண்பர்கள். இங்கே பல லட்சங்களை பல கோடிகளை போட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீஸ் கிடையாது. வாங்கி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். எத்தனை லட்சம் நீங்கள் பங்குச்சந்தையில் இழந்திருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் லாஸ் பண்ணீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் வந்து ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஆப்ஷன் பையிங்க தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைராக்கியத்தோடு இருந்தீங்கன்னா வைர கத்தி எடுத்து கைத்தாத்துக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக உயிர் போகிறது நிச்சயம். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியில் நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், நம்ம கூட ஜாயின் பண்ணணும், நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 3,900 ஜிபே பண்ணிவிட்டு அதனுடைய பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலயமா அந்த ரெக்கார்டர் வீடியோ 9 ரெக்கார்டர் வீடியோ உங்களுக்கு வந்து அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார வந்து சேரும். அதே போல் உங்களை நம்மளோட கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் பற்றின பல விஷயங்களை, பல பயனுள்ள தகவல்களை, உங்களோட கேபிட்டலை எந்த அளவுக்கு லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்கி சேர்ந்து நீங்கள் பயனடையுங்க. ஏன் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்து பல லட்சங்களை இங்கே இழந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நான் இங்கே வந்து இருக்கேன். ஸோ அதனால தான் இதை நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், பயனடையணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா தான் நம்மளோட சேனல் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.